அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல். அதாவது மே 10 லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறது. இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களை, இந்த மே 10 உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மேலதிகாரியினுடைய நன்மதிப்பு மூலமாக விருதும் நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது. பொருளாதார நிலை நன்றாகவே இருக்குங்க. வியாபாரத்தில் வேலையை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக பெறலாம். உங்களுடைய வருமானமும் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக காரியம் தடைபட்டிருந்தால் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சொத்து அப்படி இல்லைன்னா மூதாதையர் சொத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு தருங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதே சமயம் உங்களுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும். இதனால் உங்களுடைய கடன் சுமையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரம் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா, வியாபாரம் செய்கிறவங்க, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துலேயோ அப்படி இல்லைனா சொந்த தொழிலையோ உங்களுக்கு அரசாங்க உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. இதன் காரணமாக உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரமும் முன்னேற்றம் அடைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி கௌரவம் உயரவும் வாய்ப்புகள் இருக்குது. சம்பள உயர்வால் பொருளாதாரம் வலுவடையுங்க. இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வும் நீங்கள் பெறலாம். அதே சமயம் நேரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படுங்க. நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணத்தை நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த திடீர் பண பலன்கள் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு. வியாபாரத்தில் வெற்றி பெற புதிய திட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக நல்ல வேலை தேடிக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் ஒரு புதிய வேலையில் சேர்வதற்கு முன்பாக அதன் அனைத்து நிபந்தனைகளையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் கவனம் கொண்டால் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி வணிக வர்த்தகத்தை சேர்ந்தவர்கள் வேலைகளை வெற்றி பெறுவாங்க. லாபமும் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது பொருளாதார ரீதியாகவும் இல்லை அனைத்து விதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதகமாக இருக்க பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்தும் விடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலையுமே ஒரு தனியாற்றல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மற்றவர்களை உங்களுடன் இணைத்து கொண்டு செயல்பட வைக்கக்கூடிய சாமர்த்தியமும் உங்களுக்கு இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலையில் நல்ல மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள்லையும் நன்மை உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு தொடர்ந்து மற்ற கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஆதரவாகவே சஞ்சரிக்க போகிறாங்க. அதனாலேயே இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பு யோகம் உண்டாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு பக்கம் சந்தோஷமும் மறுபக்கம் பண வருவாயும் உங்களுக்கு திக்குமுக்காட வைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு யோக பலன்களை இந்த லக்ஷ்மி நாராயண யோகங்கள் உங்களுக்கு அளிக்க போகிறதுங்க. அதே மாதிரி நினைத்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களுக்கு உண்டாக பெறும். தொட்டது எல்லாமே வெற்றி அப்படிங்கிற நிலை ஏற்பட போகிறது. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். லாபம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம். குடும்பத்தில் சுபிக்ஷ நிலையும் ஏற்படுங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாக பெறும் அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பணவரவு சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவே இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தடை தடுமாற்றம் இவை அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை காண்பாங்க. கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களினுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையுமே தனித்து நின்று செய்து அதில் வெற்றியையும் சக்தியையும் அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பலதரப்பட்ட சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து யாவுமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலக ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வருங்க. விலகி போன உறவுகளும் உங்களை தேடி வரக்கூடிய நிலையும் உருவாகலாம். இந்த காலத்தில் குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கிறதுனால அனைத்து வித சங்கடங்களில் இருந்தும் நீங்கள் வெளிவருவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களினுடைய முயற்சி பலித்தமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வந்து அமையுங்க. உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு இந்த காலம் ஒரு யோகமான காலமாகுங்க. அதே சமயம் உங்களுடைய குறைகள் பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே நிவர்த்தியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்ப்பை அனைத்துமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையப்பெறும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். மேலும் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் பூமி சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகுங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் ஏற்படலாம். மாணவர்களினுடைய முயற்சி யாவுமே வெற்றி பெறுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு செயல்லையுமே தைரியத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகள் யாவுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் உடனுக்குடன் வெற்றியாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமையப்பெற போகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருந்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க. இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த வரவே வராது அப்படின்னு நினைத்த கடன் தொகை இந்த மாதிரியான நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக பண வருவாயும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தடைபட்ட வேலைகள் நடந்தேறும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதித்தும் கொள்வீங்க. வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய பாதை உங்களுக்கு தெரியுங்க. புதிய முதலீடுகளால் லாபத்தையும் நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் செல்லும். இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் யாவுமே விலக ஆரம்பிச்சிடும். அலுவலக பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படுங்க. தொழிலாளர்களுக்கு ஊதியமும் அதிகரிக்கும். மதிப்பும் உயரும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பல வகைகள்லையும் பணம் வர ஆரம்பிச்சிடும். பெண்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளால் உண்டான கவலைகளும் விலகுங்க. திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. அரசியல்வாதிகளின் விருப்பமும் நிறைவேறும். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தையும் அடைவாங்க. மாணவர்களுக்கு முயற்சி வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபட அல்லல்கள் அனைத்துமே தீரப்பெறும். 3ஆம் பிறை அன்று சந்திரனை வழிபட வாழ்வு வளமாகும்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானும் முருகப்பெருமானும்.